ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சீரியல் லைட் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது எல்இடி லைட் ஒன்று எடுத்திருக்கோம், டிஸ்கோ லைட்டு, கட்டர் ஒன்று எடுத்திருக்கோம், சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம், பேட்டரி ஹெச்டபிள்யூ பேட்டரி, பவுச், ஒயர் லென்த்து ஒயர் ஒன்று எடுத்திருக்கோம், அப்புறம் லைட்ஸ் எடுத்திருக்கோம். நேற்று கட் பண்ணோம்ல அதே லைட்டே தான் எடுத்திருக்கோம். அதை வச்சு தான் இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைட்டை கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா கட் பண்ணால் ரொம்ப லேட்டாகும். அதனால் நம்ம ரெண்டு ரெண்டாகவே கட் பண்ணிக்கலாம். மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோ ஒரே மாதிரியே தான், அதாவது ஒயர் கனெக்ஷன் ஒரே மாதிரியே தான் வரும். நீங்கள் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுறதுனாலும், நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணாலும் எரியும். இது மாதிரி ரெண்டு ரெண்டு கனெக்ட் பண்ணாலும் எரியும். கனெக்ஷன் ஒரே இது தான். நம்ம ரொம்ப லென்த்தி வீடியோவாக வரும். அதனால் நம்ம வந்துட்டு இதை சிம்பிளாக முடிக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். 3 மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குன்னா, ஒரு பீஸ், 2 பீஸு, 3 பீஸு. இப்போ கட் பண்ணுறதோட 4வது பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம். 4, 5வது பீஸ் கட் பண்ண போகிறோம். 5, 6, 7, என் கையில் இருக்கிறதோட 8, மொத்தம் 8 பீஸ் இருக்குது. இதை தான் நம்ம வச்சு ஒயர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். இதை தான் சீரியல் லைட்டாக மாற்ற போகிறோம். அதாவது ஒவ்வொரு பல்பு வச்சு சீரியல் பல்பு பார்த்துருப்பீங்க. இதை வந்துட்டு 6 பல்பு வச்சு எப்படி சீரியல் பல்பு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை பாட்டமில் இருக்கிற ரெட் அண்ட் ப்ளூ, அதாவது ரெட் அண்ட் ஒயிட், அந்த ஒயரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒயர் சீவிக்கலாம். எல்லாத்துக்குமே அதே மாதிரியே பண்ணிக்கலாம். ஒயர் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா ஒயரும் கம்மியாக. இதே மாதிரியே எல்லா ஒயருமே கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா ஒயர் கம்மியாக தான் இருக்குது. மூணு இது இப்போ தான் கட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா கட் பண்ணணும். இன்னும் 4, 5 இது கட் பண்ணணும். அதாவது இத்தனை ஒயர் வந்து எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே கட் பண்ணணும். இன்னும் நம்மள்ட்ட இருக்கிறது 3 லைட்டு. இந்த 3 லைட்டுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் மட்டும் லைட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த ஒயர் எடுத்து விட்டுடலாம். கட் மட்டும் கரெக்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ஒயரை எடுத்து விட்டுடலாம். ஓகே தான், இது மாதிரி தான் எடுத்து விட்டுலாம். ஓகே, ஈஸியாகவே வந்துடும் அதை கட் பண்ணிட்டோம்னா. இப்போ வந்துட்டு இந்த ஒயர் கட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ லென்த்தி ஒயர் எடுத்து அதில் 2 ஒயர் எடுத்துக்கலாம். ஒயிட் அண்ட் கிரே கலர் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். 5 ஒயர் மொத்தம் வரும். இதில் 2 ஒயர் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த 2 ஒயரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு ஒயர் எடுத்தாச்சு. இந்த 2 ஒயரில் இப்போ வந்துட்டு 2 ஒயரையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஒயராக தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒயிட் அண்ட் கிரேவையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். ரெண்டு ஒயரை எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் ஒயர் வந்துட்டு எங்கேயும் நவராமல் இருக்கும். அதாவது நவராமன்னா ஒயர் அப்போ தான் கரெக்டாக கட் பண்ண முடியும். அதனால் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். கீழேயும் அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கலாம். மேலே போட்ட மாதிரியே கீழேயும் போட்டுக்கலாம். கீழேயும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நம்ம வந்துட்டு மைனஸ் ஆகும்.
கிரே கலரை வந்துட்டு பாசிட்டிவ் அதாவது ரெட்டாகவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சைஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மார்க்கர் இருந்தால் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுற இடத்துக்கிட்ட தான் நம்ம லைட் செட் பண்ண போகிறோம், அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒயர் வந்துட்டு இதாயிரும், கட் ஆயிரும். அதனால் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. மார்க்கிங்கும் கரெக்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். மார்க்கிங் கோணலாக இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸ்ட்ராக இது மார்க்கிங் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லைட்டிங் வந்துட்டு கரெக்டாக வராது. லைட் கரெக்டாக எரியும், ஆனால் ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் அது மாதிரி இருக்கும். அதனால் மார்க்கிங் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்துட்டு அதாவது செவுத்தில் மாற்றுற மாதிரி இந்த லைட்டு வந்துட்டு, இதே நீங்கள் வந்துட்டு தொங்க விடுற மாதிரி பண்ணுறதுனா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த லைட் எப்படி மேக்கிங் பண்ணுறதுன்னு. இந்த லைட் வந்துட்டு செவுத்தில் அப்படியே பாக்ஸாக வர மாதிரி மாட்டுற மாதிரி, அதாவது கீழே வச்சு காமிக்கிற கடைசியாக. இப்போ மார்க்கிங்லாம் பண்ணியாச்சு, இதை கட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வந்துட்டு ஒயர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். ஒயர் தெரிகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஒயர் வந்துட்டு நம்ம கனெக்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி ஒயர் கனெக்ட் ஆகாது, கரண்ட் அதாவது பாஸ் ஆகாது இந்த லைட்டில் வந்துட்டு. கரெக்டாக நீங்கள் ஒயர் தெரிகிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். கிரே கலரில் வந்துட்டு ரெட் கலர் ஒயரையும் ஒயிட் கலர் ஒயரில் வந்துட்டு அதாவது லைட்லேருந்து ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கிரே கலர் ஒயரில் வந்துட்டு லைட்டில் இருக்கிற ரெட் கலர் ஒயரையும் ஒயிட் கலர் ஒயரில் வந்துட்டு லைட்டில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா இதையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் வெளியே வந்துருச்சு எடுக்குது, சாரி. இதே மாதிரியே எல்லா இதுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணணும். சேம் இதே தான். ஒயிட் கலரில் வந்துட்டு லைட்டில் இருக்கிற ப்ளூ கலரும் ரெட் கலர் ஒயர் வந்துட்டு க்ரே கலர்லேயும் கனெக்ட் பண்ணணும். லைட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரை க்ரே கலர்லேயும், லைட்லேருந்து வர ப்ளூ கலரை ஒயிட் கலர்லேயும் கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரியே எல்லா இதுவுமே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணியாச்சு எல்லாமே அதே மாதிரியே. இது வீடியோ லென்த்தாக போகுங்கிறனால நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஒரே இது கனெக்ட் பண்ணுற மாதிரியே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே. இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். ஹெச்டபிள்யூ பேட்டரி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். பேட்டரிக்கான பவுச்சை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒயிட் கலரில் வந்துட்டு லைட்டிங் கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒயிட் கலரில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் ஒயரையும் க்ரே கலர் ஒயரை வந்துட்டு சுவிட்சோடையும், அதே மாதிரி பவுச்சிலேருந்து வர ரெட் கலர் ஒயரை நம்ம சுவிட்சோடையும் கனெக்ட் பண்ணுறோம்.
எப்பயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ரெட் கலர் எப்பயுமே சுவிட்சோடு தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒயிட் கலர் எப்பயுமே அதாவது பிளாக் கலர் எப்பயுமே லைட்டோட நெகட்டிவ் பாயிண்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் வந்துட்டு ரெண்டுமே சுவிட்சில், நெகட்டிவ் வந்துட்டு டைரெக்ட் கனெக்ஷனாக வரும். ஓகே, கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு சுவிட்சை போட்டு பார்த்தலாம். ஹச்டபிள்யூ பேட்டரி போட்டு சுவிட்சை போட்டு பார்த்தலாம். ஹச்டபிள்யூ பேட்டரி போட்டாச்சு. ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ஒரு லைட் மட்டும் எரியல. என்ன ப்ராப்ளம்னா அந்த ஒயர் வந்துட்டு மேலாப்பிலே இருந்துருக்கும், அது வந்துட்டு கீழே இறக்கி விட்டோன்னே எரியுது. ஓகே, எல்லா லைட்டுமே எரியுது. இப்போ வந்துட்டு இதோட எண்டிங் பாயிண்டில் நம்ம சின்ன சின்னதாக 2 இது கட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எதுக்குன்னா எல்இடி லைட் அதாவது டிஸ்கோ லைட் எல்இடி லைட்டு வந்துட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு மின்னி எரியும். இது நீங்கள் அதாவது எடுத்து விட வேணாம். நீங்கள் லைட்டாக இந்த இதுக்கு பண்ண மாதிரியே ஒயரை லைட்டாக ரிமூவ் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட வேணாம், லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் ரெட் கலர் ஒயரை வந்துட்டு கிரே கலர்லேயும் ப்ரௌன் கலர் ஒயரை வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒயிட் கலர் ஒயரை வந்துட்டு ப்ரௌன் கலர்லேயும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்துட்டு லைட்டே மாறிடும். டிஸ்கோ லைட் கனெக்ஷன் வந்துடும். ஓகே, டிஸ்கோ லைட் கனெக்ஷன் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை சரியாக வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ. பார்த்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் லைக் போடுறது மூலமாக நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால் லைக் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த 3ஆவது லைட் வந்துட்டு ஃபால்ட்டாக இருக்க மாட்டேங்குது. பார்ப்போம் என்னென்னு. இந்த ஒயர் வந்துட்டு கீழே இறங்காமல் மேலேயே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபால்ட்டாக இருக்கும். அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.